இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 20ஆம் நாள் 5/8/2026 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி மாலை 6:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இரவு 7:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 2 மணி முதல் 3 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். கூலிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6 மணி முதல் 3 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 7:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:32 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். செயல்களை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தனிப்பட்ட திறமைகளின் காரணமாக உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல உறவு பிடிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பாராத வகையில பணமும் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக தந்து முடிக்க வேண்டிய கடன் தொகையையும் தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். தொழில்துறையில லாபமும் இருக்கும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் இருக்க தங்க செய்யும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளை நல்ல முறையில பெறவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வேலையில உங்களுக்கான உத்தரவாதங்களும் கிடைக்க பெறுவீங்க. நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வீட்டுல மனைவி உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. வெளி வட்டாரத்துல அந்தஸ்து உயரும். பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மனதள தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். பழைய நண்பர்களிடத்துல இருந்து உங்களுக்கான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். இன்று
பொது அமைப்பினால நீங்க கௌரவப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சிறந்த ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கனிவான வார்த்தைகளினால உறவினர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. பிறமொழி பேசும் மக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவும் உண்டாகும். பணிகள்ல புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். வெளிநாட்டு தொடர்பான பயண வாய்ப்புகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. வெளிவட்டாரங்கள்ல உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். இன்று தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வேலைகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை விஷயங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால குடும்பத்துல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களால் பயன்பெற்றவர்கள் இப்பொழுது உதவுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள் அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில வீண் செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று முடிவெடுக்கும் திறன்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிலுவையில இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்று வியாபார பரிமாற்றங்கள்ல கவனமாகவும் இருங்க. புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாராளமான மனதுடனும் செயல்படுவீங்க. எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய நல்ல திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய வேலைகளையுமே நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பயணங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபாரத்துல இடமாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆரோக்கிய நிமித்தமான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலைபேசியின் வழியிலாக வரக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். என்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. இது உங்களுக்கு சுமூகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை
கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடன் செயல்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். அதிகப்படியான பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே கவனமாக வார்த்தைகளை பேசுவதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை குறைத்துக் கொள்கின்ற வகையில எந்த விதமான விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில புதிய மாற்றங்களையும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று தன லாபமும் இருக்கும். சாதுரியமான அணுகுமுறையினால தொழில சிறப்பாகவும் உணர்வீங்க. தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இணையதள மோசடிகள்ல ஏமாந்து விடவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தொழில் சம்பந்தமாக சில நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி சம்பந்தப்பட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும். இன்று சமூக நடவடிக்கைகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில ஆதாயமும் உண்டாகும். ஆன்மீகத்துல உங்களுடைய ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு புதியதாக கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளிடத்துல இருந்து உற்சாகம் ஊட்டுகின்ற சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாலை முதல் இரவு வரையில நீங்க சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக தெளிவாகவும் உணர்வீங்க. எதையுமே செய்து முடிக்க முடியும் என்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. இணையம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல லாபம் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. சில சவால்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உறுதியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. போராட்டங்களை போராடி வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உங்களிடத்துல இன்று உற்சாகமான போக்கும் நிறைந்திருக்கும். பணிகளை வெற்றிகரமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தடைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திட்டமிட்டு அதன்படி வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவினர் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளிடத்துல இருந்து பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று தொழில் போட்டிகளை எல்லாமே சாமர்த்தியமாக கையாளவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று வேலையில அக்கறையை செலுத்துவதும் நல்லது. அவசியமற்ற வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடவும் வேண்டாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல அவ்வப்பொழுது சிக்கிக் கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களை குறை கூறவும் வேண்டாம். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று கடினமான உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். குழந்தைகளின் மீதான உங்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல இருந்து அன்பும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பரத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. புதிய எதிரிகளும் உழைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களிடத்துல இருந்து அன்பும் அனுசரணையும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற விவேகமான செயல்பாடுகளின் மூலமாக நம்பிக்கையும் மேம்படும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு கருத்துக்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அலுவலக பணிகளின் காரணமாக மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். சில செலவுகளினால நெருக்கடியான சூழலும் உண்டாகலாம். பிள்ளைகளினால அலைச்சல்களும் அதிகரிக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் கூறுவதில் கவனமாகவும் இருங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான மனநிலையுடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெற்றி பெறுவதற்காக சில வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று போராடியாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வளர்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியில புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல உற்சாகமும் திருப்தியும் காணப்படும். பணிகளை விரும்பி மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நிதியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில நன்மையான வேலைகளும் நடைபெறும்.
உயரும், உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறை கூறுபவர்களை கருத்துல எடுத்துக் கொள்ளவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க என்று ஊழியர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. இப்பொழுது இருக்கின்ற வேலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். வீட்டு பிரச்சனைகளை வேலையில காட்டவும் வேண்டாம். கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. என்ற சவாலாக இருக்கக்கூடிய சில வேலைகள் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும் என்று கலவையான பலன்களும் இருக்கும். அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது குழப்பங்களும் மன அமைதியின்மை போன்ற சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால உங்களுக்கு நிம்மதியும் உண்டாகும். மென்மையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. சிலருக்கு கண்கள் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல புதுவிதமான கனவுகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 7:32 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல அமைதியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையிடத்துல சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். புதிய முதலீடுகளுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில நேர்மையாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. என்று பெண்கள் விஷயத்துல இருந்து சற்று விலகி இருப்பதே நல்லது தாங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க உதவிகளும் செய்வாங்க.
வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பாராத பணவரவும் சில செலவுகளும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பையும் பெற்றுவிடலாம். அச்சமின்றி சில வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கடினமான வேலைகளையுமே துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோரிடத்துல இருந்து முழுமையான ஆதரவுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய நலனிலையும் அக்கறையாகவும் இருப்பீங்க என்று தொழில் ரீதியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றியும் வைப்பீங்க. வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல கடினமான பணிகளையுமே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இரவு 22 நிமிடங்கள் வரை சந்திராசிரமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க என்று வெற்றி காண்பதற்கு சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை தரமாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல நல்லுறவும் காணப்படும். உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால உங்கள் துணையை கவர்ந்தும் விடுவீங்க. மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றமும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். லாபத்தையும் பார்த்துவிடலாம். வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு கேட்ட உதவிகளையும் செய்வாங்க. அரசு வேலைகளும் சிறப்பாகவும் நடைபெறும். உங்களுடைய அவசரங்களை வீட்டுல உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டாங்க. உறவினர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கத்தாங்க செய்யும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. மனதில புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். இன்று சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று அதிகாரமும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேவை பணிகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. வீட்டுல உள்ளவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குருமார்களுடைய சந்திப்புகளும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் மற்றும் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உடன் இருப்பவர்களை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இருக்கின்றது. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால விரயங்களும் ஏற்படலாம். ஆன்மீக எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். அனைத்து விதத்திலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுடனும் இருக்கும். சில சூழ்நிலைகளை திறமையாக கையாள்வதும் நல்லது. உறுதியான போக்குடனும் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. மனம் விட்டு பேசிக் கொள்வதன் மூலமாக இருவருக்கும் இடையில மன அமைதியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். நிதிநிலையில சிறப்பாக செயல்படுவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது உடல் அசதியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். வருமானமும் இருக்கும். தொழில் துறையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் சுமூகமாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். இன்று புதியதாக வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதற்கு தனித்துவமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எதையுமே நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். குறை சொல்கின்ற உறவினர்கள் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று அரசு அதிகாரிகளுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்திலும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய மன சஞ்சலங்களும் கவலைகளும் நீங்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். என்று உங்களுடைய சமயோஜித புத்தியினால எதிரிகளை வீழ்த்தவும் செய்வீங்க. அரசு சார்ந்த விவகாரங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் சார்ந்த பயணங்களினால அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் குறையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். சுய முயற்சியின் மூலமாக முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பயணங்களினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. தனித்தன்மையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய படைப்பாற்றலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவுல குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்கள் குடும்பத்தினரிடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். அவர்களை கவனிப்பதில் என்று மூழ்கியும் இருப்பீங்க. இன்று உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாதுகாப்பான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில சிறப்பான வாய்ப்புகளும் கூடியும் வரலாம். இன்று தொழில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் வருமானத்துக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார உயர்வும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. முயற்சியினால முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். அறிவுத்திறனும் அதிகரிக்கும். தான தர்மங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. ஆன்மீக வழிபாடுகள் மற்றும் சடங்குகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். மாலையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். விருந்து உபசரிப்புகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உத்தியோக பணிகள்ல முயற்சிகள் கைகூடியும் வரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பயணங்களினால அலைச்சல்களும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். மற்றவர்களுடன் பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அமைதியான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. இன்று உணர்வு பூர்வமாக பேசுவதை விடுத்து அறிவுபூர்வமாக செயல்படுவதும் நல்லது. இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல பதட்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில
சின்ன சின்ன வாக்குவாதங்களையும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண தேவைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சில கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறப்பான லாபத்தையும் பெறலாம். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தொழில மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றமும் இருக்கும். கோயில் திருப்பணிகளுக்கு நிதி உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமான பேச்சுக்களினால சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில பார்ட்னர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில இருக்கின்ற பணத்தை கவனமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று இதுவரையில இருந்து வந்த காரிய தடைகளும் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்கள் இடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்துல பெரியவர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால சில நல்ல திருப்பங்களும் ஏற்படலாம். நண்பர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்மறையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தனவரவும் சாதகமாகவும் அமையும். அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மனதளவுல புதிய நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொழிவு மேம்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உண்டாகும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. சில நல்ல பலன்களை உருவாக்கவும் செய்வீங்க. உங்களுடைய கொள்கைகள்ல திடமாகவும் இருப்பீங்க. திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்களுடைய வேலைகள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் முடிக்கவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில உறவு நிலை பாதிக்கவும் படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பணத்தை விவேகத்துடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அமைதியாக இருப்பதும் நல்லது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று சிலருக்கு வீடு மன இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில முன்னேற்றமும் இருக்கும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். பணவரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வேலையில உயர்வும் இருக்கும். புதிய நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதில் திட்டமிடவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவாங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் மனதை சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த வேலைகள் ஓரளவிற்கு சாதகமாகவும் முடியும். பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. சில தடைகளையும் தாண்டி சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். கோபத்தினால
உங்களுடைய பொறுமையை இழக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. புதியவர்களை நம்பி ஏமாறவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. என்று வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். வியாபார பணிகள்ல எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். கடன் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. கால்நடைகள் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. தோற்ற பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. நெருக்கமானவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் இடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சுய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பாதையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உறுதியான போக்குடனும் இருப்பீங்க. எந்த விதமான போராட்டங்களையுமே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய மனதிடத்துடனும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல முடிந்த அளவிற்கு அமைதியாக இருந்து விடுவதே நல்லது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். மாறுபட்ட கண்ணோட்டத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்டு செய்கின்ற செயல்களை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் எப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பேச்சுக்களிலும் செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட இடத்துல வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பான யோகத்தையும் பெறலாம். கேட்ட உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி போராடியாவது வெற்றியும் பெற்று விடுவீங்க. எந்த ஒரு வேலையிலுமே தயங்காமல் இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சம்மதமில்லாத பேச்சுக்களை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசியல் பேசவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களினால உங்களுடைய மன நிம்மதியையும் இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்வீங்க. பணத்தை கண்ட இடத்துல வைக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன வேலைகளையும் அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால சில டென்ஷன்களும் ஏற்படலாம். வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல மற்றவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவசரமின்றி எதிலும் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். சில சஞ்சலமான சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
இன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகும், பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.